வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி சென்றடைந்திருக்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி சென்றிருக்கிறார். இன்று காலை சென்னையிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானத்தில் திருச்சியை நோக்கி பயணப்பட்டார். தற்பொழுது அவர் திருச்சி சென்றடைந்திருக்கிறார். அதன் பிறகு அவர் அங்கிருந்து திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் சுவாமி தரிசனத்திலும் ஈடுபட இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் தமிழகத்திற்கு வருகை தந்திருந்தார். நேற்று கேலோ இந்தியா தொடக்க நிகழ்வில் பங்கேற்று அந்த விளையாட்டுப் போட்டிகளை தொடக்கி வைத்தார். அதன் பிறகு இன்றும் நாளையும் இந்த 2 தினங்களும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தின் முக்கியமான கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்ய இருப்பதாக அவருடைய பயண திட்டம் கிடைத்தது. அதில் முதற்கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் கோயிலில் அவர் சுவாமி தரிசனத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல் கிடைத்தது. தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது திருச்சி சென்றடைந்திருக்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிக்கு புறப்பட்டிருந்தார். தற்பொழுது அவர் திருச்சி சென்றடைந்திருக்கிறார். பிரதமரின் வருகையொட்டி திருச்சியில் 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சி விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, தற்போது பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிக்கு சென்றடைந்திருக்கிறார். அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் போடப்பட்டிருக்கு? குறிப்பா திருச்சி விமான நிலையத்துல என்ன பாதுகாப்புலாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க முத்துப்பழம்பதி? ஆனந்தி, சற்று முன்தான் இந்திய பிரதமர் மோடி திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். அந்த காட்சியை கூட நம்ம முதல்ல காட்டினோம். இப்போ இந்த திருச்சி விமான நிலையத்துக்கு வெளிப்பகுதியில் நம்ம நிற்கிறோம். இதுக்கு நேராக தான் அங்கே தெரிகிற காட்சி தான் பிரதமர் வந்த இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம். அதில் இருந்து பிரதமர் மோடி இப்போது இறங்கி ஹெலிகாப்டரில் மாறி ஸ்ரீரங்கம் செல்ல இருக்காரு. இப்போ இந்த விமான நிலையத்தை பொறுத்தவரையில் இன்று அதிகாலை முதல்ல 5 அடுக்கு பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமாக பிரதமர் கூட வரக்கூடிய பாதுகாப்பு குழுவினர் அவங்க முதல் பாதுகாப்பிலும், அடுத்து மத்திய பாதுகாப்பு படையினர் இரண்டாம் அடுக்கிலும், அடுத்து மத்திய சிறப்பு பாதுகாப்பு படையினர் 3ஆம் அடுக்கிலும், அடுத்து தமிழக சிறப்பு காவல்துறையினர் 4ஆம் அடுக்கிலும், அடுத்தபடியாக தமிழக காவல்துறையினர் என 5 அடுக்கு பாதுகாப்புகள் விமானத்தை சுற்றி பலப்படுத்தப்பட்டிருக்கு. இங்க விமான நிலையத்தை பொறுத்தவரையில் விமான நிலையத்திற்கு வரும் ஊழியர்களாக இருக்கட்டும், பயணிகளாக இருக்கட்டும், பலத்த சோதனைக்கு பின்புதான் விமான நிலையத்துக்கு உள்ளே அனுப்பி வைக்கும் பணிகளை போலீசார் ஈடுபட்டாங்க. அந்த அளவிற்கு சோதனை கடுமையாக்கப்பட்டிருந்தது. இப்போ இங்கிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீரங்கம் இருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு இந்திய இராணுவ படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர்ல பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட இருக்காரு. இப்போ மொத்தம் 3 ஹெலிகாப்டர் இங்கிருந்து புறப்படும். அந்த 3 ஹெலிகாப்டர்ல ஏதோ ஒரு ஹெலிகாப்டர்ல பிரதமர் மோடி அங்க பாதுகாப்பாக போய் இறங்குவார். அதன் பின்பு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு செல்வார். செல்றதுக்கு முன்னாடி யாத்திரை தங்கும் விடுதிக்கு எதிரே காவிரி ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்தில் அவர் இறங்கி அங்கிருந்து பஞ்சக்கரை வடக்கு கீழ உத்தர வீதி வழியாக ஸ்ரீரங்கத்தின் பிரதான கோபுரத்துக்கு செல்கிறாரு. அங்க ரிங்கா கோபுரத்துக்கு செல்கிறாரு. அங்க அவருக்கு தங்க பூர்ண கும்பர மரியாதை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திருச்சி நகரம் முழுவதுமே போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. அதன் பின்பு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு செல்லும் அவர் பெருமாளையும் தாயாரையும் வழிபட இருக்காரு. அதே போல சக்கரவர்த்தி ஆழ்வார் ராமானுஜரையும் அங்க வழிபட இருக்காரு. இப்ப இதுல இன்னைக்கு சிறப்பான நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ரீரங்கம் கோயில் சன்னதியில உள்ள
அரங்கேற்ற மண்டபத்தில் வந்து தமிழ் அறிஞர்கள் வந்து கம்பராமாயண பாட இருக்காங்க. அதனை பிரதமர் மோடி வந்து அமர்ந்து கேட்க இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஸ்ரீரங்கம் கோயிலேயே அவர் வந்து வழிபாடு நடத்திட்டு அதன் பின்பு தான் அங்கிருந்து புறப்படுறாரு. இப்போ நீங்க இந்த காட்சிகளோட பார்க்கலாம். விமானம் முழுமையாக தெரிகிறது. விமானத்தில் இறங்கி அதன் பின்பு மோடி அருகே உள்ள அந்த ஹெலிகாப்டர், அதாவது ராணுவ படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்ல வந்து ஏறி பயணிக்க இருக்காரு. அப்புறம் அதாவது நாளை மறுநாள் வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற உள்ள நிலையில் ராமரோட குலதெய்வமா ஸ்ரீரங்க ரங்கநாதர் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் வந்து ஸ்ரீரங்கத்தில் சிறப்பு வழிபாட்டில் பிரதமர் மோடி ஈடுபட இருக்காரு. ஸ்ரீரங்கத்தின் வழிபாட்டை முடிச்சுட்டு மீண்டும் பஞ்சகர் எதிரே உள்ள காவிரி ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்ட ஹெலிபேட் மூலம் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்பிள்ளைக்கு சென்று அங்கிருந்து ராமேஸ்வரம் கோயிலில் வழிபாடு நடத்த இருக்காரு. ஏன்னா ராமேஸ்வரம் ராமநாதரை பொறுத்தவரையில் சிறப்பம்சம் பார்க்க போறது ராமர் கையால பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமா அந்த லிங்கம் பார்க்கப்படுகிறது. அதனாலதான் இந்த 2 ஆலயங்கள்லையும் பிரதமர் மோடி இன்று சிறப்பு வழிபாட்டில் ஈடுபடுறாரு. இது வழிபாட்டை முடிச்ச பின்பு கடந்த 22ஆம் தேதி அயோத்தியில் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவில் வந்து அவர் பங்கேற்க இருக்காரு. அதற்கு முன்பாக இந்த தரிசனம் பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விமான நிலையத்திலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி புறப்பட இருக்காரு. அவர் வந்த காட்சிகளை நீங்க பார்த்திருக்கலாம். இப்ப அந்த வந்த விமானம் இங்கே இருக்கு. அது பக்கத்திலேயே 3 இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் இருக்கு. அது M117 ரகம். அதுல ஒரு ஹெலிகாப்டர்ல தான் பிரதமர் மோடி இங்கிருந்து புறப்பட இருக்காரு. இப்ப இந்த விமான நிலையத்தை சுற்றியுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பும் அதே போல மத்திய அதிரடிப்படை போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம நிக்கக்கூடியது வந்து விமான நிலையத்தின் வெளிப்புற பகுதி, அதாவது இந்த விமானம் லேண்ட் ஆகலாம் அந்த பகுதியில் நிக்கிறோம். அந்த சூழல்ல தான் இப்ப ஒரு இறங்கி அந்த ஹெலிகாப்டர் நோக்கி போயிட்டு இருக்காரு. ஆனந்தி, பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி திருச்சியில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு என்பது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி. வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா, உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.